சொல்லி ஒரு வாரம் நமக்குள்ளே இருக்கேன். ஒரு முறை நான் பஸ் ஸ்டாண்டில் ஒரு தம்பியை சமைச்சேன். 1 மணி நேரம் பேசுகிறேன். அவங்க போக வேண்டிய வேலைக்கு போகிறாங்க. அவனை பேசிட்டே இருக்கிறேன். அவனை அடுத்த வண்டி போல அடுத்த வண்டி போல சொல்லிட்டு நின்று கேட்டு அன்னைக்கு ரசிக்கப்பட்டான். அப்புறம் அவங்க அம்மாவை கூட்டிட்டு வந்தாங்க. அவங்க அம்மா வந்தாங்க. கிட்டத்தட்ட குடும்பத்தில் 25 பேர் சபைக்கு வராங்க. அன்னைக்கு ஒருத்தரை சந்திச்சது. அதுபோல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கணும், புதிய மக்களை சந்திக்கணும். அப்போ தான் ஆர்டர் பார்ப்பாங்க. உழைக்கிற உழைப்பு இதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் முன்னாடி உழைக்கணும் தேவை. யோசுவாவை கர்த்தர் பார்த்தார். மோசே எவ்வளோ உண்மையாக இருக்காரு பார்த்து அவனை முன்னாடி உழைக்கிறாங்க. அது போல தான் கர்த்தர் உழைப்புகள், இந்த பிரயாசங்கள், தேவன் உண்மையாக இருக்கிறது, ஆத்ம பாரம் இருக்கிறது, இதெல்லாம் பார்த்துருவாங்க. நீங்கள் சும்மா எடுபடி வேலை செய்கிறதுலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது, பெருசாக கூடாது. ஆத்மா ஆதாயம் பண்ணணும். தேவ ராஜ்யத்துக்கு ஆத்மாக்களை சம்பாதிக்கணும். அதுதான் இதெல்லாம் சின்ன சின்ன இதெல்லாம் இருக்கணும். என்ன ஹெல்ப் பண்ணுறீங்க, சமையல் ஹெல்ப் பண்ணுறீங்க, இதனோட இன்டர் என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பி வழியிடுங்க. அபிஷேகம் ஆத்துமா நீங்க திருப்தி படுத்திட்டீங்கன்னா தேவ சமூகத்தில் அமர்ந்து உங்க ஆத்துமாவை நீங்க திருப்தி ஆவியின் அபிஷேகத்தினால நீங்க நிரம்பி வழிந்தீங்கன்னா, உங்க ஆவியாவுடைய அபிஷேகம் நிரம்பி வழியறதுக்கு உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா, நான் சொல்றேன் உங்களுக்கு விரோதமா இருக்கிற சத்துருக்களை நீங்களே முறியடிக்க முடியும். அல்லேலூயா.